ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா, த ஏலிங் பிளானட் த க்ரீன் மூமெண்ட்ஸ் ரோல் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் எழுதின ரைட்டர் யாருன்னா நானி பால்கிவாலா. இந்த ரைட்டர் வந்து ஒரு இந்தியன் லாயர் அண்ட் எக்கனாமிஸ்ட். இந்த லெசன் மூலமாக நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட வேர்ல்டு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம வேர்ல்டில் உள்ள அது என்விரான்மெண்ட் வந்து என்ன நிலமையில் இருக்குது, நம்ம பிளானட் வந்து நம்ம வாழ்கிற பிளானட் எது, நம்ம வந்து எர்த்தில் தான் வாழ்கிறோம், நம்ம பூமியில் தானே வாழ்கிறோம், அந்த பிளானட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி தான் பேச வராங்க. இந்த லெசன் ஏலிங் பிளானட் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த ஆத்தர் வந்து வெளியிட்டிருப்பார். ஏலிங் பிளானட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் வந்து நம்மளோட எர்த்தை பற்றி பேசியிருப்பார். அந்த நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கிளை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் நமக்கு வந்து லெசனாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் வந்து 24 நவம்பர் 1994 தான் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அந்த ஆத்தர். இப்போ வந்து இந்த ஏலிங் பிளானட்டில் அந்த ரைட்டர் வந்து என்னெல்லாம் பற்றி பேசியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட்டர் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, க்ரீன் மூமெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. அது 1972 நியூசிலாந்தில் வந்து அந்த க்ரீன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் மூமெண்ட்னா என்னென்னா, பசுமை இயக்கம். நம்ம வேர்ல்டில் வந்து நிறைய மூமெண்ட் இருக்குது, நிறைய இயக்கங்கள் இருக்குல்ல, அதுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து க்ரீன் மூமெண்ட், அதாவது என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு மூமெண்ட் தான் க்ரீன் மூமெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நியூசிலாந்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த இயக்கம், அதாவது வேர்ல்டு வைடாக நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த க்ரீன் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த இயக்கத்தை வந்து அந்த இயக்கத்தால் தான் நம்ம மக்களோட மனசில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துச்சான். ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் வந்து இந்த வேர்ல்டை வந்து ஒரு மெக்கானிக்கல் வியூவாக தான் பார்த்துருக்காங்க. அது ஒரு மிஷின் மாதிரி, அவங்க பாட்டுக்கு வேலை செய்கிறதும் வாங்குறது ஒரு மிஷின் மாதிரி தான் இந்த உலகத்தை பார்த்துருக்காங்க மெக்கானிக்கலாக. ஆனால் வந்து இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பீப்புள் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதாவது நம்மளை போலயே லிவிங் ஆர்கானிசம் வந்து இந்த வேர்ல்டுன்னு நிறையா இருக்குது, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இல்லை, நம்மளை போல நிறைய க்ரியேச்சர்ஸ் வந்து, அதாவது நிறைய விலங்குகளும் பிளான்ட்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, இது எல்லாமே ஒரு வந்து உயிர்கள் தான். அந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே போல் தான் மற்றவங்களும் வாழ்கிறாங்க, மற்ற உயிரினங்களும் இருக்குது, அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தர் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, காப்பர்னிக்கஸ், ஒரு ஆஸ்ட்ரானமர் பற்றி தான் சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரானமர்னால் யாருன்னா, விண்வெளி ஆராய்ச்சியார். அதாவது இவங்க தான் வந்து சன்னு வந்து தான் சென்டர் ஆஃப் த அதர் பிளானட்ஸ். சன்னு தான் மற்ற பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்குது. நம்ம எர்த்து அண்ட் அதர் பிளானட்ஸ் மொத்தம் 9 பிளானட்ஸ் உண்டுல, மற்ற பிளானட்ஸ் எல்லாமே சன்னை வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது இந்த காப்பர்னிக்கஸ் தான். அதுக்கு முன்னாடி பீப்புள்னால் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம எர்த்துனா நம்ம வந்து எர்த்தும் ஒரு பிளானட் தானே, நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கோம், ஆனால் சன்னும் மூணும் தான் எர்த்தை சுற்றி வருதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த காப்பர்னிக்கஸ் தான் கண்டுபிடிச்சது சன்னு தான் சென்டர் ஆஃப் அதர் பிளானட்ஸ். ஆமாம், நம்ம தான் அந்த எர்த்து அண்ட் அதர் பிளானட்ஸ் தான் சன்னை வந்து சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதே இவங்க தான். அதே போல் தான் எப்படி இந்த காப்பர்னிக்கஸோட கண்டுபிடிப்பு வந்து ஒரு சேஞ்சஸ் மக்களோட மைண்டில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்திச்சோ, ஒரு தெளிவுபடுத்திச்சோ, அதே போல் தான் இந்த க்ரீன் மூமெண்ட்டும் மக்களோட மனசை வந்து ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டுலேருந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வேர்ல்டில் வந்து எப்படி மற்ற உயிர்கள்லாம் வாழுதோ அதே போல் மனுஷங்களும் ஹியூமன் பீயிங்கும் ஒரு பார்ட்டு தான், நம்மளும் மற்ற உயிரினங்களை மாதிரி இந்த இடத்துல வாழ்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டை வந்து, அதாவது இந்த எர்த்தை வந்து த ஏலிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலிங் பிளானட்னா என்னென்னா, இன் புவர் ஹெல்த். அதாவது நம்ம எர்த்து வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லை, அதாவது இதோட ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், நல்லா பாதுகாத்துக்கணும், நம்ம வந்து இதில் உள்ள இந்த என்விரான்மெண்ட்டில் உள்ள வளங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்க முடியாது, குட்டானதாக நம்ம வந்து கொடுக்கவே முடியாது. நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் நல்லா இருக்கணும்னா நம்ம இயற்கை வளங்களை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க இந்த ரைட்டர்.
த வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கமிஷனை பற்றியும் இந்த ஆர்டிக்கிளில் இந்த ரைட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி க்ரீன் மூமெண்ட் இருக்கோ அதே போல் இந்த கமிஷனும் இதுவும் ஒரு குழு தான். இவங்களோட எய்மும் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட எய்ம். இவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அப்படின்னா நிலையான வளர்ச்சி, அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். நம்ம வந்து அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டில் ரிவர் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, மினரல் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையுமே அழிச்சிடக்கூடாது. நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் எல்லாம் வேணும். அதனால வந்து நிலையான வளர்ச்சியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட எய்ம். அதையும் இந்த ரைட்டர் வந்து இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அவங்களோட ஆர்டிக்கிளில். மோரோவர் இந்த ரைட்டர் சொல்கிறாங்க, ஒரு லுசாக்கா ஜாம்பியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஜூ இருக்கான். ஜூன்னா தெரியும், விலங்குகள் சரணாலயம். அங்கே வந்து ஒரு அனிமல் கேஜில் வந்து அனிமல் இல்லையா, அதுக்கு பதிலாக மிரர் வச்சுருக்காங்களாம். மிரர்னால் என்னென்னா கண்ணாடி வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம வந்து மனுஷங்க வந்து ஜூக்கில் போய் பார்க்க போகும்போது வந்து நம்மளோட ஃபேஸே அந்த கண்ணாடியில் தெரியும்ல, அதாவது அந்த மிரரில் தெரிகிறப்ப வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது வந்து மனுஷங்க தான் மிருகத்தோட ஒரு டேஞ்சரஸான அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷங்க தான் ஒரு டேஞ்சரஸ் அனிமல். அவங்க தான் வந்து இந்த விலங்குகளுக்கும் சரி ஃபாரஸ்ட்டும் சரி எல்லாத்தையுமே அழிக்கிறது இந்த மனுஷங்க தான். இவங்க தான் ஒரு வந்து ஜூவில் இருக்கிறவங்க வேண்டியவங்க. அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதையும் அந்த ஆத்தர் வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அவங்களோட ஆர்டிக்கிளில். சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்களாம், அதாவது 1994 தானே இந்த ஆர்டிக்கிள் எழுதினாங்க. அப்போது வந்து 1.4 மில்லியன் லிவிங் கிரியேச்சர்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கணக்கெடுத்திருக்காங்க. லிவிங் கிரியேச்சர்ஸ்னால் வாழ்கிற உயிரினங்கள் வந்து 1.4 மில்லியன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த ரைட்டர் சொல்கிறாங்க 1.4 மில்லியன் மட்டும் இல்லை, ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்ம உள்ளே போய் அவங்க கணக்கெடுக்க கூட போக முடியாது. அந்த மாதிரி உள்ள பிளேஸ்லேயும் நிறைய லிவிங் கிரியேச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 3 to 100 மில்லியன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகுமா, அவ்வளோ கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம எர்த்தில் வந்து இருக்குதான். இயர்லி இன்டர்நேஷ்னல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்டியும் என்விரான்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருந்திருக்கு. அதில் நிறைய கண்ட்ரியில் உள்ளவங்களாம் ஜாயின் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு இந்தியன் இருந்திருக்காரு, அவர் பேர் வந்து எல்கே ஜா. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனி வந்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒரு ஸ்கார்ச்சிங் புவர் லேண்ட்ஸ்கேப்பை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது நல்ல ஒரு பிளானட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அண்ட் இன்டர்நேஷ்னல் கமிஷனில் உள்ள ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா அதில் மிஸ்டர் லெஸ்டர் ஆர் ப்ரௌன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நம்மளோட வேர்ல்டை வந்து ஒரு 4ஆக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், க்ராப்லேண்ட்ஸ் அப்படின்ட்டு. இந்த 4 தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ரா மெட்டீரியல் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த 4ஆல் தான் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் டிபெண்ட் ஆகி இருக்குது. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபிஷரிஸ்னால் என்னென்னா மீன் பிடிக்கிறது, அப்புறம் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்னால் புல்வெளிகள், அப்புறம் க்ராப்லேண்ட்ஸ்னால் நம்ம வந்து விளைநிலம்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம பயிரிடுறது. இந்த நிலங்கள் எல்லாத்துலேருந்து தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கே நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணிடுறோம். இப்போ நிறைய மீன் பிடிச்சோன்னா என்ன ஆகும், அந்த மீன்கள்லாம் திரும்ப வந்து அதோட வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும். அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ணக்கூடாது, அதாவது சுரண்டக்கூடாது. ஃபாரஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணாமல் அதை வந்து ட்ரீஸை வந்து கட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணனா நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒன்றுமே கொடுக்காம நம்மளோட ரிசோர்ஸ் வந்து அழிஞ்சே போயிடும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரீஸ்லாம் கட் பண்ணோன்னா நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து வாழவே முடியாது. நம்ம வந்து ஒரு டெசர்ட்டில் இருந்த மாதிரி ஆகிரும், அதாவது ஒரு பாலைவனத்தில் இருந்த மாதிரி ஆகிரும். இன் ஏன்ஷியன் டேஸ், அதாவது முன்னாடி உள்ள காலத்துலனா கவு டங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நான் ஒரு இயற்கை உரமாக வந்து அந்த கவு டங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அதை காய வச்சு அது வந்து ஒரு ஃபியூவலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால லேண்டுக்கு கிடைக்க வேண்டிய ரிசோர்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது.
வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ட்ரீஸை வந்து 5 டைம்ஸ் 5 மடங்கு அதிகமாக வளர்க்கணும். நம்ம வந்து திரும்ப ஃபாரஸ்ட்டை வந்து ரீக்ரோ பண்ணோம், திரும்ப வந்து ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 1 செகண்டுக்கு வந்து 1 ஏக்கர் லேண்டு வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குதாம், ஃபாரஸ்ட்டை வந்து வெட்டுறதுனால. 1 செகண்டுக்கு 1 ஏக்கராம். ஆனால் ஒழுங்காக கணக்கு பார்த்தா 1 செகண்டுக்கு 1.5 ஏக்கர் வந்து அழிஞ்சிட்டு இருக்குதான். நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 48A, அதாவது நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 48A, அது வந்து என்ன சொல்லுதுன்னா, என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், வைல்டு லைஃப்பை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அந்த மாதிரினா அந்த சட்டம் வந்து சொல்லுது. ஆனால் வந்து யார் தான் சட்டத்தை மதிக்கிறா, அந்த மாதிரி நயனி பால்கிவாலா, அதாவது நம்மளோட ரைட்டர் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. நம்ம வேர்ல்டில் வந்து கேஸ்டிசம், அன்டச்சபிலிட்டினா தீண்டாமை, அதாவது ஜாதி பார்க்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது, அப்புறம் கொத்தடிமைகள் இருக்கக்கூடாது, அப்படிலாம் சட்டம் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து சட்டமாக தான் இருக்குது, யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்ம வேர்ல்டில் வந்து 3.7 மில்லியன் ஏக்கர் வந்து பெர் இயருக்கு வந்து ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிட்ருக்குதான். யுனைடெட் நேஷன்ஸில் அவங்க கணக்கெடுப்புப்படி அவங்க சொல்கிறாங்க, 88 கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான நிலமையில் இருக்குது, அவங்க வந்து என்விரான்மெண்ட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நயனி பால்கிவாலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாயிட்டு, அதுவும் கூட ஒரு காரணம்தான். அதாவது கணக்கெடுப்புப்படி ஒரு 4 நாளைக்கு வந்து 1 பில்லியன் பேபி வந்து பர்த் ஆகுதான். ஆஃப்ரிக்காவையும் சவுத் அமெரிக்காவோட பாப்புலேஷனையும் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணால் கூட இந்தியாவோட பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குதான். அதனால நயனி பால்கிவாலா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிளானட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும், நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் நல்ல ரிசோர்ஸை கொடுக்க முடியும், நல்ல பிளானட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸும் ஒன் ஆஃப் த பார்ட். அவங்களும் வந்து ரிசோர்ஸை வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணணும், தேவைக்கு அதிகமாக வந்து சுரண்டக்கூடாது, இண்டஸ்ட்ரீஸும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஆத்தர் வந்து இதோட அவங்களோட ஸ்பீச்சை வந்து முடிக்கிறாங்க. Can you understand this lesson?